இந்தியால ஃபோன் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஃபோன்ல ப்ரீ இன்ஸ்டால்டா நீங்க வாங்குறப்பமே ஒரு ஆப்பை இனிமே இன்ஸ்டால் பண்ணி தான் குடுக்கணும். நீங்க எந்த ஃபோனை வேணாலும் வாங்கலாம். சாம்சங் வாங்கலாம், ஒன் பிளஸ் வாங்கலாம், Xiaomi வாங்கலாம். வாங்கினாலும் உங்களுக்கு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி தான் குடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இந்த மேனுஃபேக்சரர்ஸ்க்கெல்லாம் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஐபோன் வச்சிருந்தா அதுக்கும் சேர்த்து தான்ப்பா, எந்த பாரபட்சமும் இல்ல. ஆண்ட்ராய்டு, ஐபோன் எந்த போனை நீங்க இனிமே இந்தியால வாங்குனீங்கனாலும் இந்த ஒரு ஆப்பை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி எல்லார் கையிலயும் கொடுன்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரலாம், நான் தான் ஆல்ரெடி போன் வாங்கிட்டேனே, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் தான். ஸோ அந்த மாதிரி போன் வாங்கியிருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லி ஆபரேட்டர்ஸ் கேட்கிறப்ப கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு நீ அப்டேட்டா கொடு, இந்த ஆப் இந்தியால அத்தனை பேர் போன்லயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை இந்தியன் கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் வீக் ஒரு ஆர்டரா பிறப்பிச்சிருக்காங்க. இதை பிறப்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா சோசியல் மீடியால பெரிய டிபேட். நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஏங்க இந்த ஆப்பை வச்சு கவர்மெண்ட் உங்களை வேவு பார்க்க போகுது, இது பிக் பாஸ் மாதிரி நீங்க என்ன பண்ணீங்கனாலும் போன்ல இருக்கிறத தெரிஞ்சுக்க போகுது, இந்த ஆப் நல்லதே கிடையாது, இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்றது தப்பு, இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போசிஷன் லீடர்ஸே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்க்ளூடிங் லீடர் ஆஃப் அப்போசிஷன் மல்லிகார்ஜுன கார்கே, இந்தியாவோட லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்து சொல்றாரு, இது வந்து ஒரு சர்வாதிகார ஒரு வேலை, இதையே வந்து எல்லார்கிட்டயுமே வந்து நீங்க கொடுக்குறீங்க. அதே மாதிரி கேசி வேணுகோபால் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்போசிஷன் லீடர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு பிக் பாஸ் மாதிரி, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட என்ன பேசுறேங்க, என் போன்ல பேசுறேங்கிறது எதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒட்டு கேட்கணும்னு நினைக்குது, அதையும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்குதுன்னு சொல்லிட்டு அவரு பேசியிருக்காரு. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மதன் வெயிட், இது என்ன ஆப், எதுக்கு கவர்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்றாங்க, எதுக்கு இத்தனை பேர் வந்து இது வேவு பார்க்குற வேலை, இது வந்து எங்க போன் எங்களுக்கு பிரைவசி போயிடுது, என் போன்ல இருக்கிறது எல்லாத்தையும் கவர்மெண்ட் தெரிஞ்சுக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஏன் நிறைய பேர் சொல்றாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம். ஓகேவா? சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28 நவம்பர் 2025 அன்னைக்கு தான் வந்து இந்த ஆர்டர் வந்து பிறப்பிச்சிருக்காங்க இந்தியாவோட டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து ஆண்ட்ராய்ட்லயும் இருக்குது, ஐபோன்லயும் இருக்குது. இந்த ஆப்பை வந்து இனிமே போன் மேனுஃபேக்சரர்ஸ், இந்த சாம்சங்கா இருக்கட்டும், ஆப்பிளா இருக்கட்டும், Xiaomiயா இருக்கட்டும், ஒன் பிளஸா இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா போனை விற்கிறவங்களும், ஓகேவா, இந்த ஃபோன் கம்பெனியும் வந்து நீங்க போனை செஞ்சு உங்க கிட்ட கொடுக்குறப்பமே, இந்தியாவில் விற்கிறப்பமே இந்த சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க இனிமே அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்குது. ஆல்ரெடி ஃபோன் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, சாம்சங் ஃபோனை யார் யூஸ் பண்றாங்க, ஐபோனை யார் யூஸ் பண்றாங்கன்னு. அப்போ நீங்க அப்டேட் கொடுக்குறீங்க, சாஃப்ட்வேர் அப்டேட் நம்ம எல்லாருக்குமே வரும், அந்த அப்டேட்டுக்குள்ள இதை வச்சு அவங்களுக்குலாம் அனுப்பிச்சிருங்க. ஆல்ரெடி ஃபோன் வாங்கினவன் அத்தனை பேருக்கு இந்த ஆப்பை போயிடணும், எல்லாருமே இதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்குது. இதை எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போடுவோம். இந்த சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட் வந்து 2023 வந்து இந்தியா லான்ச் பண்றாங்க. இப்போ இந்த ஆப் 2023ல இந்தியன் கவர்மெண்ட் லான்ச் பண்றாங்க. எதுக்கு லான்ச் பண்றாங்கன்னா, இந்தியால வந்து நிறைய போன் வந்து திருட்டு போயிடுது. ஓகேவா? இந்தியால நிறைய போன் வந்து திருட்டு போகுது. அண்ட் திருட்டு போகக்கூடிய போன்ஸ்ல வந்து ஒரு பெரிய செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் இருக்குது. நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்களே வந்து செகண்ட் ஹேண்ட்ல போனை வாங்கியிருப்பீங்களா? நானும் வாங்கியிருக்கேன், சின்ன வயசுல நானும் அந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கேன். ஸோ இப்படி செகண்ட் ஹேண்ட்ல வந்து நிறைய பேர் போனை வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த செகண்ட் ஹேண்ட்ல வாங்கக்கூடிய போன் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் திருட்டு போனா இருக்குது. அப்போ எங்கேயோ ஒருத்தனோட போனை திருடி உங்ககிட்ட கம்மியான காசுக்கு வித்து திருடன் வந்து காசு சம்பாதிச்சுட்டு போறான். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஒரு போனை வந்து ட்ரேஸ் பண்ணணும். இந்த போன் வந்து எங்க போகுது, யார் கையில இருக்குது, யார் இப்போ எந்த சிம் கார்டை போட்டிருக்காங்க, அவங்க யாருங்கிறது வரைக்கும் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப் தான் வந்து இந்த சஞ்சார் சாத்தி. இது வந்து ஒரு வெப்சைட்டா இதுக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க. அதுல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கவர்மெண்ட் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கும். இது வரைக்கும் 42 லேக் மொபைல் போன்ஸை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பிளாக் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க 2 வருஷத்துல. இப்போ இதை ஒரு ஆப் ஃபார்மேட்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆப்பை தான் எல்லா போன்லயும் ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்கணும், வாங்குறப்பமே இருக்கணும். நீங்க வந்து அதை வாங்கி இன்ஸ்டால் பண்ற மாதிரி இல்ல, வாங்குறப்பமே போனுக்குள்ள இருக்கும். சோ தட் நாளைக்கு உங்க போன் திருட்டு போயிடுச்சுனால், இது கவர்மெண்ட் சொல்றது, சோ தட் நாளைக்கு உங்க போன் திருட்டு போயிடுச்சுனால் நீங்க போலீஸ் கிட்ட போய் உங்க போன் திருட்டு போயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, நாங்க இந்த ஆப்பை வச்சுட்டு அந்த போன் எங்க இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். இந்த போன்ல புதுசா எவன் சிம்ம போட்டிருக்கான்னு நாங்க கண்டுபிடிச்சிட முடியும். அவங்க கிட்ட பேசி உங்க போனை திருப்பி கொடுக்க முடியும், எவன் திருடுறான்னு கண்டுபிடிக்க முடியும். பேசிக்கா இந்த ஒரு ப்ராப்ளம் இந்தியால திருட்டு போனை வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றதுக்கு தான் இந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்புல சொல்லியிருக்காங்க. கேட்கறதுக்கு சம மேட்டரா இருக்குது. மதன், இது பயங்கரமான மேட்டர் ஆச்சு, நம்ம போன் திருட்டு போகாம தானே கவர்மெண்ட் பாத்துக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எஸ், அதுதான் கவர்மெண்ட் சொல்லுது.
ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அப்போசிஷன் லீடர்ஸ் என்ன சொல்றாங்கிறது தான். இதை நிறைய பேர் முதல்ல அப்போசிஷன் லீடர் சொல்றதுக்கு முன்னாடி இந்த சோஷியல் மீடியாவே ஒரு ரூல் வந்துருச்சுன்னா பயங்கரமா ரியாக்ட் பண்ணுவாங்க கரெக்டா. அண்ட் இதுக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன், இது வந்து 90 டேஸ்ல செய்யணுங்க. ஸோ 28 நவம்பர் 2025 இருந்து 90 டேஸ்னா என்ன, இந்த கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது ஒரு MG ஸ்குவாட் நிறைய கணித மேதை ராமானுஜங்கள் இங்க இருப்பீங்கல்ல, அது ஒருத்தங்க கமெண்ட்ல போடுங்க 90 டேஸ் ஃப்ரம் 28 நவம்பர். கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, யாரு கண்டுபிடிச்சு போடுறீங்கன்னு பார்ப்போம் கரெக்டா, அதுக்கு ஒரு தம்ஸ் அப் போடலாம். ஸோ 28 நவம்பர் 2025 இருந்து 90 டேஸ்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா ஃபோன்லையும் இந்த ஆப் இருக்கணுங்கிறது தான் அந்த ரூல். ஓகேவா. இதுக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நிறைய டெக் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் கிரிட்டிக்ஸாக இருக்கட்டும், என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இதில் வந்து எந்த ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கனாலும் அதில் நிறைய ஃபோனில் பெர்மிஷன் கேட்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ யூடியூபே வந்து நிறைய பேர் ஒரு ஆப்பில் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. யூடியூப் வந்து நிறைய பெர்மிஷன் கேட்கும். இந்த ஆப்பை வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறோம் ஆப் தானே அப்படின்ட்டு போவோம். பட் அது உங்கள் ஃபோனில் இதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கலாமா, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாமா, நிறைய பெர்மிஷன் கேட்கும். அந்த மாதிரி இந்த ஆப் வந்து என்னென்ன பெர்மிஷன் கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஃபோன்லையும் கேமரா, கால் லாக்ஸ், ஓகேவா, நீங்கள் யார் யாருக்கு கால் பண்ணியிருக்கீங்கிற அந்த ரீட் கால் லாக். மூணாவது வந்து டெலிஃபோன், ரீட் ஃபோன் ஸ்டேட்டஸ் அண்ட் ஐடென்டிட்டி. SMS, send and view SMS messages, read your text SMS, அப்புறம் storage, modify or delete the contents of your shared storage, read the contents of your shared storage. உங்க ஸ்டோரேஜ்ல என்ன இருக்குதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாம், delete பண்ணலாம், modify பண்ணலாம். இதுக்கெல்லாம் வந்து பெர்மிஷன் இந்த ஆப் வந்து கேக்குது. ஓகேவா. இப்போ நிறைய சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெர்மிஷன்லாம் எதுக்கு இந்த ஆப் கேக்குது, இது சரியில்லையே, இதுதான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது, கவர்மெண்ட் இதுக்குள்ள வேற ஏதாவது வேலையை வந்து என்ன நடக்குதுங்கிறத உங்க போன்ல தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபிளாக் உயர்த்த ஆரம்பிச்ச உடனே கவர்மெண்ட் சைட்ல இருந்து பேசிக்கா எக்ஸ்பிளனேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆப்லயே எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கால் SMS லாக் எதுக்கு கேக்குறோம்னா, டு லெட் யூ பிக் அ கால் ஆர் SMS ஃப்ரம் யுவர் ஹிஸ்டரி when you report fraud or lost or stolen phone. நீங்க திருட்டு போயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க லாக பார்த்தா தானே யார்கிட்ட இருக்குது என்ன இருக்குதுங்கிற டேட்டாலாம் நாங்க எடுத்துக்க முடியும். பழைய SMS எதையாவது தப்பா கிளிக் பண்ணிட்டீங்களா, இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை கேட்கிறோம். ஏன்னா போன் திருட்டு போயிடுச்சுன்னா எங்களுக்கு இந்த கண்ட்ரோல் தேவையில்லை உங்க போன்ல. ரெண்டாவது என்னன்னா, மேக் அண்ட் மேனேஜ் ஃபோன் கால்ஸ் டு டிடெக்ட் த மொபைல் நம்பர்ஸ் ஆக்டிவ் ஆன் யுவர் ஃபோன் டியூரிங் ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க போன்ல நீங்க வந்து வாங்கினவுடனே ஃபர்ஸ்ட் சிம் கார்டை போடுவீங்கல்ல, அப்போ ஏன் இந்த ஃபோன் கால் நாங்க கேட்டுக்கிறோம்னா, நீங்க எந்த சிம்மை போட்டிருக்கீங்க நீங்க போய் தனியா ரெஜிஸ்டர் பண்ண வேணாம், அதுவே ஒரு கால் மேக் பண்ணி என்ன நம்பர் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கும். அதுக்காக தான் இந்த கால் ஃபோன் காலை வந்து மேக் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம்னு கேட்குறோம். சென்ட் SMS எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. ஃபோட்டோ அண்ட் ஃபைல் எதுக்கு, ஃபோட்டோஸ் ஃபைல்ஸ் எல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு. டு அப்லோட் அன் இமேஜ் வென் யூ ரிப்போர்ட் ஃப்ராட் ஆர் லாஸ்ட் ஆர் ஸ்டோலன் ஹேண்ட்செட். ஃபியூச்சரில் ஏதாவது ஒன்று திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா அதுக்கு தான் இந்த பெர்மிஷன்லாம். அப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோன் காணோன்னா எந்த ஃபோனுன்னு ஏதாவது ஃபோட்டோ எடுக்க வேண்டிய தேவை இருக்கும். IMEI ஏதோ ஒரு நம்பர் சொல்லுவாங்கல்ல, அந்த நம்பரை ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு இதுக்கெல்லாம் தான் இது தேவை. அதனால தான் நாங்கள் கேமரா ஃபோட்டோஸோட பெர்மிஷன்லாம் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அப்போசிஷன் லீடர்ஸ் இப்போ காங்கிரஸ் உள்ள வந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட அப்போசிஷன் லீடர் வந்து ஒரு பெரிய ட்வீட் போடுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சஞ்சார் சாத்தி ஆப் இஸ் yet another addition to the long list of attempts by BJP to strangulate the voice of the people. மக்களின் குரலை வந்து ஒடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் நிறைய விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் அதுல ஒண்ணு. கவர்மெண்ட் வந்து யூனிலேட்டரலா இதை டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எல்லார் ஃபோன்லேயும் கொண்டு வரணும்னா அவங்களே தனிப்பட்ட முறையில் எப்படி இந்த டெசிஷன் எடுக்க முடியும்? இதுல நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா யாருன்னா, இதனால அஃபெக்ட் ஆகக்கூடியவங்க, இதை யார் யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுமோ ஆல் தீஸ் சாம்சங் இந்த கம்பெனி ஓனர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கல, நெட்வொர்க் ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட கேட்கல, டைரக்டா சிட்டிசன்ஸ் கிட்ட, உங்ககிட்ட எல்லாம் மக்கள் கிட்ட வந்து இதெல்லாம் உங்களுக்கு வர்றது ஓகேவான்னு கேட்கல. இந்த மாதிரி எதையுமே கேட்காம அவங்க இன்ஸ்டால் பண்ணுன்னு மட்டும் சொல்றது ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி, ஒரு சர்வாதிகார தன்மையா இருக்குது. கவர்மெண்ட் எதுக்கு வந்து யார்கிட்ட பேசுறாங்கிறது தெரிஞ்சுக்கணும். வை கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு நோ வாட் சிட்டிசன் டாக் வித் தேர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் என் ஃப்ரெண்டு கிட்டையும் ஃபேமிலி கிட்டையும் என்ன பேசுறேங்கிறத கவர்மெண்ட் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு. அது கூட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்னூப்பிங், சர்வைலன்ஸ், ஸ்கேனிங், பீப்பிங் இன்டு கான்ஃபிஸ்கேட், கண்ட்ரோல். இது பேசிக்கா அவர் காங்கிரஸ் ஆஃப்கோர்ஸ் பிஜேபியை வந்து அட்டாக் பேசுறாரு. அதுல மீதி பழைய கதையெல்லாம் நிறைய இழுத்துட்டு இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு ஒரு அடிஷன், இந்த மாதிரி மறுபடியும் மக்களை வந்து வேவு பார்க்கறதுக்கு அப்படிங்கிற ஒரு டோன்ல பேசிட்டு கடைசியில டெமோக்ரஸி பெரிஷஸ். டெமோக்ரஸி அதாவது மக்களாட்சிங்கிறது வந்து மண்ணுக்குள்ள போயிட்டும், டிஸ்டோபியன் எரா ஃப்ளரிஷஸ், சர்வாதிகாரம் வந்து கோலோற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான கிரிட்டிசிசம் இந்தியாவோட அப்போசிஷன் லீடர் வந்து போட்டாங்க. அப்படியே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிள் கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த மாதிரி அபிஷியலா வரலனாலும் இன்க்ளூடிங் ரைட்டர்ஸ் நிறைய பேர் வந்து இதை ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தட் ஆப்பிள் however does not plan to comply with the directive. இது எல்லார்கிட்டையும் போயிடுச்சு, சாம்சங், ஆப்பிள்னு எல்லார்கிட்டையும் கவர்மெண்ட் அனுப்பிச்சிட்டாங்க. ஆப்பிள் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டோம், நாங்க வந்து இதுக்கு வந்து கம்ப்ளீட்டா அகைன்ஸ்டா நிற்போம், இது வந்து மொத்தமா iOS ஈகோ சிஸ்டமோட, அதாவது ஆப்பிளோட ஈகோ சிஸ்டமோட
பிரைவசி, செக்யூரிட்டி அண்ட் அந்த பர்சனோட பிரைவசி எல்லாமே போயிடும். அதனால இதுக்கு ஆப்பிள் வந்து கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்குது. எங்களோட சிஸ்டம்லேயே நிறைய பிரச்சனையை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இதுக்கு அகேன்ஸ்டா இருக்கும். நாங்க வந்து டெலிகாம் மினிஸ்ட்ரி கிட்ட வந்து இதை சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ரிப்போர்ட்டா வருது. அதுல வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காராம். ஆனா அவர் வந்து பேர் என்னன்னு சொல்லிக்க விரும்பல. ஜென்ரலா சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒருத்தர் சொன்னாரு, ஆனா தன் பேரை சொல்ல விரும்பவில்லை. அந்த மாதிரி ஆப்பிள்ல இருந்து யாரோ பேசியிருக்காங்க போல. இது நிறைய மேகசின்ஸ்ல, நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல இதையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ அப்போசிஷன் இதுக்கு வர ஆரம்பிச்ச உடனே துறையோட மினிஸ்டர் இருப்பார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து எல்லார்கிட்டயும் நாங்க கொடுக்கணும்னு தான் சொன்னோம். அந்த ஆப் அதுக்கப்புறம் வேணாம்னா அவங்க டெலீட் பண்ணிக்கலாம். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலன்னா எந்த பெர்மிஷனையும் அது எடுக்க போறது இல்ல. இது உங்க போன்ல இருக்க போகுது, அவ்வளவுதான். ரெஜிஸ்டர் பண்றதும் பண்ணாம இருக்கிறதும் அவங்களோட தனிப்பட்ட இஷ்டம். நீங்க வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த ஆப்பை டெலீட் பண்ணிடலாம். நாங்க யார்கிட்டயும் ஃபோர்ஸ் பண்ணல, நாங்க எப்போ ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் வந்து இப்போ நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பேக் ட்ராக் பண்ணிட்டாரு. இதெல்லாம் தான் இதுல ஓவராலா நடந்திருக்கிறது. பட் இந்த ஆப் வருமா? அட்லீஸ்ட் இந்த ஆர்டர் படி வந்து எல்லாருக்கும் இது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் அதுக்கப்புறம் போகாதுன்னு சொல்லல. ஆனா எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நாங்க சொல்லல. எல்லார்கிட்டயும் ஆப் அனுப்புன்னு தான் சொன்னோம். எல்லாரும் அவங்க பெர்மிஷனை கொடுத்து இந்த லாக் இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்கணும்னு நாங்க சொன்னோமா? ஆப்பை கூட நிறைய பேருக்கு இது இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. இப்படி ஒரு சிஸ்டம் இந்தியால இருக்குது. செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் பெருசா இருக்குது. நிறைய போன் திருட்டு போகுது. இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னு கொண்டு வந்தா அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஆப்போசிஷன் லீடர்ஸ் காங்கிரஸ் என்ன பண்ணுது? உடனே நாங்க வந்து மக்களை வேவு பார்க்கிறோம், எங்க மேல கெட்ட பேர் கொண்டு வராங்க, அவதூறு கொண்டு வராங்க. எங்கேயாவது நாங்க இது கம்பல்சரியா எல்லாருமே நீங்க வந்து யூஸ் பண்ணணும்னு சொன்னோமா? இன்ஸ்டால் தான் பண்ண சொல்லியிருக்கோம். வேணாங்கிறவங்க வந்து டெலீட் பண்ணிக்க போறாங்க. ஏன் எங்க மேல ஒரு பழிய தூக்கி போடுறீங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் வந்து பதிலுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலா பிஜேபியோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, கவர்மெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கறதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். காங்கிரஸோட கன்சர்ன் என்ன அப்படிங்கறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது தேவைன்னு நினைக்கிறீங்களா இல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சைடு இந்தியால ஒரு பெரிய செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் இருக்கா? இருக்குது. நானும் இந்த போன்லாம் திருட்டு போன்னு தெரியறதுக்கு முன்னாடி நானும் ஒரு போனை கம்மியா தரங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்ட் போன் வாங்கின ஒருத்தன் தான். பட் லேட்டர் பீரியட்ல இதெல்லாம் திருட்டு போன் தெரியறப்போ என் போனும் திருடு போகுது. அப்போதான் தெரிஞ்சிச்சு அந்த போன் அன்னைக்கு வாங்கி இருக்க கூடாதுன்னு. சோ இது நடக்குது. அதுக்கு இந்திய கவர்மெண்ட் சொல்றது ஒரு சொல்யூஷன் நிறைய பேர் இதுல ஆல்ரெடி பெனிஃபிட் ஆயிருக்காங்க, டேட்டா காமிக்கிறாங்க. அட் த சேம் டைம் இது வாங்கக்கூடிய பெர்மிஷன்ஸ் அதிகமா இருக்கா? இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்றாங்க. சோ பிஜேபியோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது, காங்கிரஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. எண்ட் ஆஃப் த டே இது வரப்போகிறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் தான், மக்கள் கிட்ட தான். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? லீடர் ஆஃப் அப்போசிஷன் பேசுறப்போன்னு சொல்லியிருந்தாரு, இதுல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரையுமே கன்சல்ட் பண்ணல. ஒரு விஷயம் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றீங்கன்னா அதுல இன்வால்வ் ஆன எல்லார்கிட்டயும் பேசணும். நீங்க பேசல அப்படின்னு ஒரு விஷயத்தை ரைஸ் பண்ணியிருந்தாரு. மேபி நம்ம இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிப்போமே. எம்ஜி ஸ்குவாட் இங்க 8 மில்லியன் பீப்புள் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆப் தேவைன்னு நினைக்கிறீங்களா தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பொலிட்டிக்கல் பயஸ் எல்லாத்தையும் ஓரமா வச்சுக்கிட்டு தனிப்பட்ட முறையில் ஒரு சிட்டிசனா உங்க போனுக்கு வரக்கூடிய ஒரு ஆப்பா இது தேவைன்னு நினைக்கிறீங்களா தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? பெனிஃபிட்டையும் சொல்லியாச்சு, நெகட்டிவையும் சொல்லியாச்சு. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோல பார்க்குறேன். அண்ட் வேற ஏதாவது டாபிக் இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்களா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நாளைக்கும் சரி ஆர் அடுத்த வருஷமும் சரி ஆர் இனிமே சரி எப்பவுமே நீங்க உலகத்துல நடக்கிற எல்லா விஷயத்தையும் 10 நிமிஷத்துல டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.